தாய்ப்பால்ல விளக்கரிச்ச ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா? தாய்ப்பால்ல விளக்கரிச்ச பொண்ணு. விளக்கரிச்ச பொண்ணு அது யாருங்க சாமி? விளக்கரிச்சிருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? என்ன கோயில் சாமி? தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. அதான் பெருவுடையார் கோயில். பெருவுடையார் கோயில் கட்டினவர் ராஜராஜ சோழன். கோயில் குடமுழுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 1010 வருஷத்தை தாண்டி நிக்குது. அதனுடைய அஸ்திவாரத்தை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. தமிழன் வரலாறுகளை மறைக்க ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா பாரு, அந்த ராஜராஜ சோழன் ஒரு செயற்குழு கூட்டம் போடுறாரு. செயற்குழு கூட்டத்துல முடிவு பண்றாரு, எழுதியவன் நன்கொடையால் இந்த விளக்கு எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தருடைய வன்கொடை, ஏழை எளிய மக்களுக்கு பங்கு இருக்கணும், எல்லாருக்கும் ஆடுகளும் மாடுகளும் இலவசமா கொடுக்க சொன்னார். அப்படி இலவசமா கொடுத்துட்டு வருமானத்தை எல்லாரும் வச்சுக்கங்க, ஆனா கோயில்ல விளக்கு அணையாம பாத்துக்கணும், எல்லாருக்கும் ஒரு விளக்கு ஒதுக்கியாச்சு. உங்களுக்கு ஒரு விளக்கு, எனக்கு ஒரு விளக்கு, அவங்களுக்கு அப்படி எல்லாருக்கும் ஒதுக்கியாச்சு, பேர் எழுதியாச்சு. இப்ப ஒரு நாள் மன்னர் கோயிலுக்குள்ள போறாரு, ஒரு விளக்கு எரியாம இருக்கு. யாருக்கு ஒதுக்கின விளக்குன்னு பார்த்தா எழுவத்தூர் மாராயனுக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு. 7 நாளா எரியல. ஏன் எரியல? என்ன காரணம்? பூட்டு காவிரிக்கரை ஓரம் அந்த பொண்ணோட வீடு, அந்த எழுவத்தூர் மாராயன் வீடு. அங்க போனா ஒரு ஓலை குடிசை, காவலாளி போய் கூப்பிடுறாங்க, மாராயா மாராயான்னு சத்தம் போட்டா ஒருத்தன் சத்தம் கேட்கல. ஒரு பொண்ணு விசும்பல் சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம். அந்த பொண்ணு சவள பாஞ்சு எலும்பும் தோலுமா இருந்த குழந்தைய தோல்ல விட்டுட்டு வெளியில வர்றா. மன்னர் கேட்கிறார், யாருமா நீ? மாராயன் மனைவியா? ஏன் கோயில்ல விளக்கறியாம இருக்கு 7 நாளா? மன்னன் கட்டளையை மீறலாமா? சிவனுக்கு செய்கிற அபச்சாரமா இதுன்னு பேசுறார். இப்ப அந்த பொண்ணு சொன்னா, மன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு 7 நாளா விளக்கு போட முடியல. ஏன்னா 4 மாதத்திற்கு முன்னே பெய்த கனமழையில ஆடுகளும் மாடுகளும் காவிரி வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. காப்பாத்த போன என் கணவன் இறந்து போனாரு. இந்த குழந்தை பிறந்து 2 மாசம் ஆச்சு. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விலைக்கு வித்தேன். அந்த காசுல இவ்வளவு நாளா விளக்கு போட்டேன். இப்ப தாய்ப்பால் வத்தி போச்சு, விளக்கு போட முடியலன்னா மெய்சில் இருக்குது. மன்னன் பதறி போன, பெண்ணே, பெண்குலத்தின் விடி விளக்கு, இந்த கோயில் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும், என் பேர் இருக்க வரைக்கும் உன் பேர் இருக்கணும். எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாய். குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விலக்கி வித்த புண்ணியவதியே, உன் குழந்தைய அரண்மனை பார்த்துக்கிறோம், உன்னை அரண்மனை பணிப்பெண்ணாக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கான். தாய்ப்பாலில் விளக்கரித்த பெருமை எழுவத்தூர் மாராயன் மனைவி வரகுணாளுக்கே என்று. பொம்பளை புள்ள பிறந்தா வரகுணால்னு பேர் வைங்க. எவ்வளவு மகத்துவம். யாராவது பேர் வைக்கிறாங்களா?